வணக்கம் நண்பர்களே. இன்றைய கதையில் நாம் பார்க்க போவது ஒரு யோகியின் சாபம், அதனால் ஏற்பட்ட ஒரு தேசத்தின் கஷ்டம், ஒரு பெண்மணியால் ஒரு ஊரில் ஏற்பட்ட தாக்கம், மேலும் இறுதியில் இறைவனின் கருணை வரம் பட்டியது. இந்த கதை புராண வரலாற்றில் அதிகம் அறியப்படாவிட்டாலும் அதில் மறைந்திருக்கும் ஞானம் நம்மை ஆழமாக தொட்டுவிடும். முனிவர் விபந்தகருக்கு ஒரு சிறுவன் பிறந்தான். அவனின் பெயர் ரிஷ்யஸ்ரிங்கன். அவனுடைய பிறப்பு அற்புதமானது. ஒருமுறை விபந்தகர் தண்ணீர் குடிக்க ஒரு ஆற்றிற்கு சென்றபோது அந்த யோகியினால் தண்ணீரிலிருந்து ரிஷ்யஸ்ரிங்கன் பிறந்தான். விபந்தகர் பெண்கள் இருக்கக்கூடாத காட்டுப்பகுதியில்தான் வாழ்க்கையை கழித்தார். அதனால்தான் ரிஷ்யஸ்ரிங்கன் பிறந்ததிலிருந்து ஒரேயொரு பெண்ணையும் கூட பார்க்காமல் வனத்தில் வளர்ந்தான். புனிதமான யோக ஞானத்தில் தன் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவன். அவன் உள்ளம் மிகவும் அமைதியாக இருந்தது. அந்த நேரத்தில் அங்கநாடு என்ற ஒரு ராஜ்யம் பல வருடங்களாக பஞ்சத்தால் மிகவும் சோர்ந்து போயிருந்தது. மழை பெய்யாமல் மக்களும் கால்நடைகளும் துயரத்தில் இருந்தனர். ராஜா ரோமபாதன் மிகவும் நல்லவன். ஆனால் கடவுளின் கோபத்தை தாங்க முடியாமல் மன்னனும் மக்களும் மிகவும் வருந்தினர். அப்போது மகா முனிவர்கள் அவருக்கு ஒரு ஆலோசனை கூறினர். அவர்கள், ரிஷ்யஸ்ரிங்கன் என்ற யோகி எங்கு சென்றாலும் மழை அவரை தொடர்ந்து வரும். அவரை உங்கள் நாடுக்கு அழைத்து வந்தால் உங்கள் நிலை மாறும். நாட்டில் மழை பொழிந்து வறட்சி நீங்கும் என்று கூறினார். ஆனால் அந்த யோகி பெண்கள் என்றால் என்னவென்றே தெரியாதவராயிற்றே. எப்படி அவரை நாட்டுக்கு அழைப்பது என்று யோசித்தனர். அப்போதுதான் மந்திரிகள் ஒரு சூழ்ச்சி திட்டம் போடுகிறார்கள். சில அழகான பெண்களை சாதுவாக வேடமிட்டு காட்டுக்குள் அனுப்புகிறார்கள். அவர்களை பார்த்த ரிஷ்யஸ்ரிங்கன் முதலில் குழப்பமடைந்தான். ஆனால் அவர்களின் மென்மையான வார்த்தைகளும் அவர்கள் கொண்டு வந்த பழங்களும் மலர்களும் அவன் மனதை மெதுவாக மாற்றின. அவர்களுடன் சேர்ந்து நகரத்துக்கு வந்தான். அவர் அந்த நகரத்தில் கால் பதித்ததுமே கனமழை துவங்கியது. மக்கள் மகிழ்ந்தனர். ராஜா மகிழ்ந்தான். ஆனாலும் யாரும் இன்னும் சாபம் காத்திருப்பதை அறியவில்லை. நகர வாழ்க்கையில் சில நாட்கள் இருந்தபின் ரிஷ்யஸ்ரிங்கன் திடீரென சோர்ந்து விழுந்தான். அவனுடைய புனித ஒளி மறைந்தது. அவனது உடலின் சக்தி குறைந்தது. காரணம், அவனது யோக சக்தி குலைந்தது. அவனது தந்தை விபந்தகர் வருகிறார். அவர் சோகம், கோபம், பயம் எல்லாம் கலந்து பார்க்கிறார். அப்போது வானத்தில் ஒரு ஒளிக்கதிர் தெரிகிறது. அதிலிருந்து இறைவன் சிவன் தோன்றுகிறார். அமைதியான முகத்துடன் அவர் ரிஷ்யஸ்ரிங்கனின் தலையில் கருணையுடன் கை வைக்கிறார். பின்னர் சிவபெருமான் அவனை பார்த்து, உன் தவம் வீணல்ல, உன் சேவை புனிதமானது. இந்த உலகத்திற்கு நீ தேவை என்று கூறுகிறார். உன்னுடைய சாபம் இப்பொழுது இருந்து நீங்குகிறது என்று கூறுகிறார். ரிஷ்யஸ்ரிங்கன் பக்தியுடன் சிவனை பார்க்கிறார். பின்னர் ரிஷ்யஸ்ரிங்கன் அங்க நாட்டின் அரச குமாரி சாந்தாவை மணக்கிறார். இந்த திருமணத்தின் மூலம் அவர் முழுமையாக ஒரு கிருஹஸ்தரானார். அவர் பின்னர் ஒரு முக்கிய யாகத்தை நடத்துகிறார், புத்திரகாமேஷ்டி யாகம். அது யார் வேண்டிய யாகம் தெரியுமா? அயோத்தி மன்னர் தசரதர் வேண்டி அந்த யாகத்தில் ஈடுபட்டவர் ரிஷ்யஸ்ரிங்கன்தான். அந்த யாகத்திலிருந்தே பகவான் ராமர் பிறக்கிறார். இதுதான் சாபம் பெற்ற யோகியின் கதை. அவன் தவம், சோதனை, கருணை, பரிகாரம் இவை அனைத்தும் நம்மை சிந்திக்க வைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், பகிரவும் மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.